பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் நான் இன்னொரு முறை அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் வந்திருக்கு பாருங்க. நிச்சயமாகவே நாம் விசுவாசிக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நிச்சயமாய் நிறைவேறும். எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் நிச்சயமாய் நடக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க. இந்த நாளில் இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆன் பண்ண உடனே தொடக்கத்தில் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. ஃபுல் மெசேஜையும் கேளுங்க. இதில் சொல்லப்படுகிற வாக்குத்தத்தமான வசனங்களை எடுத்து நீங்கள் உங்கள் நோட்டில் ஒவ்வொன்றாக எழுதுங்க. எழுதி அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. ஆபகுக்கு 2வது அதிகாரத்தில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தீர்க்க தரிசனங்களை எடுத்து தீர்க்கமாக வரைந்து வையுங்கள். அது பொய் சொல்லாது. அது குறித்த காலத்துல நிச்சயமாய் அது நடக்கும். அது தாமதமானாலும் அதுக்கு காத்திருங்க. அது தாமதமாகாது. அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாய் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆபகுக்கு 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாருங்க. அப்போ வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து நம்ம எழுதும்போது அது நம்ம மனசுல எழுதப்பட்ட மாதிரி ஆவியானவர் நிச்சயமாக உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார் பாருங்க. ஆகாய் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகாய் 2:6-7. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கும்போது, இப்போ நாங்கள் அதை வித்துட்டோம். அந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு இப்போ ஆவியானவர் அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்துகிறாரு. பெரிய ஃப்ளெக்ஸாக அடித்து இந்த வசனங்களை முன்னாடி போர்ட்டிக்கோ ஒரு 3 கார் நிறுத்தலாம் பாருங்க. அவ்வளோ பெரிய போர்ட்டிக்கோ, மேலே உயரமான சுவர்கள் பாருங்க. அப்போ அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸை ஒட்டி வச்சிருப்போம் இந்த வசனங்களை. உள்ளுக்குள்ளே வரும்போதே யாரானாலும் அப்படியே அட்ராக்டிவாக ஒட்டி வச்சிருப்போம். வரும்போது எல்லாருமே அதை நிறையா பேர் அது படிக்க தெரிஞ்சவங்க யார் உள்ளே வரும்போதும் அந்த வசனத்தை படிச்சுட்டு தான் வருவாங்க. அதில் அவ்வளோ தெளிவாக எழுதி ஒட்டி வச்சிருப்போம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். ஒரு முறை ஊழியத்துக்காக சென்னை போகிறோம் பாருங்க. போகும்பொழுது அந்த வீடு லோனில் இருந்தது. கொஞ்சம் லோன் போட்டிருந்தோம். அப்போ நாங்கள் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் சரியாக பே பண்ணி அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் பாருங்க. அவ்வளோ ஒரு விசுவாசம். அப்படி இது பண்ணிட்டு அந்த இடத்துல நாங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால பேங்க் மேனேஜர் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் சரியாக இந்த பேமெண்ட்டை சரிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது கோர்ட் அளவுக்கு போயிருச்சு பாருங்க. அப்போ ஒரு முறை சொன்னாங்க, உங்கள் வீட்டை நாங்கள் விற்க போகிறோம், அதனால நீங்கள் சரியாக அந்த பேமெண்ட் எல்லாம் பெண்டிங் எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் விசுவாசத்தில் சென்னைக்கு கிளம்பி போயிட்டோம் பாருங்க. போயிட்டு இங்கே பேங்க்ல என்ன நடந்திருக்கு, எத்தனையோ ஒரு 7-8 வீடுகள் இந்த மாதிரி பெண்டிங் கேஸாக இருந்திருக்கு. அப்போ இவங்க எல்லாம் சிட்டு போட்டு எல்லாம் விற்கிறதுக்கு ஆன ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை காமிச்சாரு பாருங்க. இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் நான் அசைய பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தையை நான் விசுவாசித்து அப்போதான் அதை எழுதி ஒட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் சென்னை ஊழியத்துக்கு போயிட்டு 3-4 நாட்கள் கழிச்சு நாங்கள் வரோம் பாருங்க. வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயம்தான், எங்கே நம்ம வீட்டை வித்துருவாங்களோ, ஏலம் போட்டிருப்பாங்களோ, இப்படி எல்லாம் ஒரு பயத்தில் வர்றேன். பார்த்தா அந்த மண்டே மார்னிங் பேங்க் மேனேஜர் எங்களை பேங்க்குக்கு கூப்பிடுறாரு. நாங்கள் போகும்பொழுது நான் சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா போகிறேன். எனக்குள்ள ஒரு பயம்தான். அங்கே போகும்போது நடந்த காரியம் என்னன்னா, வாங்க ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு லக்கு, எல்லா வீடும் வித்துருச்சு, உங்கள் வீடு மட்டும் விற்கலை,
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் வீடு கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டாக இருந்ததுனால உங்கள் வீடு விற்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் லக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார், அது லக்கு இல்லை, அது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொன்னேன். நான் செஞ்சது சரியான காரியம்னு நான் சொல்ல வரலை, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அந்த இடத்துல இருந்து எங்களை காப்பாற்றியதை நான் பார்த்தேன். இந்த வார்த்தை, இன்னொரு முறை நான் வானத்தையும் பூமியும் உங்களுக்காக நான் அசைய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அந்த ஒரு ஆபத்திலிருந்து கர்த்தர் எங்களை காப்பாற்றி, பேங்க் என்னென்னமோ முயற்சி செய்தும் அவங்களால அது விற்க முடியல. நாங்களாக தான் ஒரு முறை நம்ம ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி வீட்டை வித்துட்டு வெளியே வந்தோம். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்குத்தத்தங்களின் தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவன். பாருங்க, வசனம் கொடுத்துட்டாருன்னா அதை நிச்சயமாய் நிறைவேற்றியே தீருவார். ஏன்னா அவர் வாயை திறந்து பேசின வார்த்தைகள். 7வது வசனம் பாருங்க, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். அந்த பேங்க் மேனேஜர்ஸ், அத்தனை பேங்க் புரோக்கர்ஸ் எல்லாரும் அந்த பேங்க்ல நிறைஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க. உட்காந்து நான் எனக்கு இந்த வீடு உனக்கு இந்த வீடுன்னு அப்படி எல்லாம் அடிச்சு மோதி அந்த குறைஞ்ச விலையில அடுத்தவன் சொத்து கிடைக்கும் போது ஈஸியா எடுத்துட்டு போகலாம் பாருங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்துல கர்த்தர் எங்க வீட்டை காப்பாத்தினார் பாருங்க. ஏன்னா அது அவருடைய வார்த்தையின் வீடு, வாக்குத்தத்தங்களின் வீடு. பாருங்க, கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. அடுத்தது பாருங்க, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். அடுத்து இன்னொரு வார்த்தை, வெள்ளி பொண்ணு தங்கம் இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பூமியில் உள்ள எல்லா தங்கமும் அது நம் கர்த்தருடையது. பாருங்க, வசனம் சொல்லுது அப்படியே. 8வது வசனம், ஆகாய் 2:8, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணு எல்லாமே, எல்லா தங்க சுரங்கங்களும் நம்ம ஆண்டவருடையது, பூமியே அவருடையது, எல்லா சுரங்கங்களும் அவருடையது. அவர் நினைச்சா என்ன வேணா நம்மளுக்கு கொடுக்கலாம். அவர் அப்படி நல்ல கர்த்தர். அவருடைய மகிமைக்காக அவர் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அடுத்தது 9வது வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்னு அவருடைய வார்த்தை திரும்பவும் திரும்பவுமா வந்து கொண்டே இருக்கு. நம்ம தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். பாருங்க, நம்மளை அவருடைய மகிமையினால் அவர் நிறைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நான் ஒவ்வொருத்தரோட அப்படியே நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். கர்த்தர் என்னை எவ்வளோ நல்லா வச்சிருக்காரு, எவ்வளோ ஒரு சமாதானமா வச்சிருக்கிறாரு. உள்ளுக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கு மேல அந்த உள்ளான இருதயத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு சமாதானம். அவருடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, ஐயோ இதெல்லாம் எப்படி நடக்க போகுது. இன்னைக்கு உட்கார்ந்து அவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது உங்க ஒவ்வொருத்தருக்கும் இது நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொன்ன காரியம், உன்னுடைய நம்ம செய்யற வேலை, நம்மளுடைய சம்பாத்தியம், நம்ம செய்யற பிஸ்னஸ் எதுவுமே ஆதாரம் கிடையாது. நான் தான் உனக்கு ஆதாரம், கர்த்தரே உனக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. இவ்வளோ நாள் நான் அதை ஒரு இதா கேட்டிருக்கேன். கர்த்தர் ஆதாரங்கிறது எனக்கு தெரியும், ஆனா ஆவியில ஆண்டவர் விளங்க பண்ணாரு. இந்த பிஸ்னஸ் நடந்துரும், இதுல இருந்து இவ்வளோ பணம் வரும், இதை எடுத்து நம்ம எல்லாத்தையும் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு நீ நினைக்கிற அந்த எண்ணத்தை எடுத்துரு, நான் தான் உனக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பாருங்க, எனக்கு அது பளிச்சுன்னு விளங்குச்சு. உங்களுக்கு நிச்சயமா விளங்கிக்குவீங்கன்னு நான் நம்புற. ஆவியானவர் உங்களுக்கு அதை விளங்க பண்ணுவாராக. கர்த்தர் தான் நம்முடைய ஆதாரம். ஒவ்வொரு தேவைகளுக்கும், ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸுக்கும், உங்க குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆதாரம். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல வழி நடத்தி ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, 10 முறை அவங்க என்ன சோதித்தாங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் காப்பாத்தி காப்பாத்தி செங்கடல் முன்னாடி காப்பாத்தினாரு. அடுத்தது மாறாவில் வந்து தண்ணி கசப்பா இருக்குன்னு முறுமுறுத்தாங்க. அந்த இடத்துலயும் ஒரு கொம்ப இதை வெட்டி போட்டு அந்த இடத்துல தண்ணியை மதுரமாக்குனாரு. அடுத்தது ஏலிம் பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க, அந்த இடத்துலயும் முறுமுறுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க முறுமுறுத்த போதும் கர்த்தருக்கு என்ன, இந்த ஜனங்கள் என்ன பார்க்கணும், என்ன விசுவாசிக்கணும், நான் தான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளணும்னு தான் அவ்வளோ சோதனைகள் அவங்களுக்கு முன்னாடி வச்சாங்க.
இந்த உலகத்தார் அறிந்து கொள்ளணும், கர்த்தர் தான் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும்னு தான் ஒவ்வொரு சோதனைகளின் போதும் ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. நம்ம அவரை நோக்கி பார்க்கணும்னு. அப்போ அந்த காரியத்தை ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தாரு. உன் பிஸ்னஸ்ஸு, உன்னுடைய தொழில், உன்னுடைய வேலை, சம்பளம், பணம் இது ஆதாரம் நீ நினைக்காத. அது வந்த உடனே இதை செட்டில் பண்ணிடலான்னு நினைக்காத. நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு மகா பெரிய ஒரு சமாதானம் உண்டாச்சு. ஐயோ ஆண்டவரே, அந்த பணம் வந்துரும்னு நான் நினச்சிருந்தேனே. இல்லை, எந்த பணம் வந்தாலும் எதையும் நான் செட்டில் பண்ண முடியாது. நீர் என்னுடைய ஆதாரம், நீர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஜெயிக்க வைக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. உங்களை நான் நம்புறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாச எண்ணங்கள், இப்படி நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலையும் நீங்க நிச்சயமாய் வெற்றியை பார்ப்பீர்கள். ஏன்னா இந்த கர்த்தர் தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கினவர், எல்லாத்தையும் அசைய பண்ணுகிறவர். உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். மார்க் 7:37 சொல்லப்பட்டிருக்கு, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஊமையர் பேசவும் செவிடர் கேட்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்னு வசனம் சொல்லுது. அந்த மாதிரி ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்யறக்கு இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் உங்க ஆதாரம்னு சொல்லி அவரை மட்டும் இன்னைக்கு விசுவாசிங்க. அவரை மட்டும் நோக்கி பாருங்க. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன சோதனையா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் சோதிச்சுட்டு இருக்க மாட்டாரு. ஒரு சிலருக்கு அவர்களை வழி நடத்த, அவர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு சிலர் அவருடைய பாதையில நடத்தி கொண்டே போகிறார். எல்லாருக்கும் சோதனை வைக்கிறது நம்ம ஆண்டவருடைய வேலை கிடையாது. அதனால பயப்படாதீங்க. அவர் எல்லாரையும் சோதிக்கிற கர்த்தர் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்க. இந்த வாக்கு தத்தங்களை நம்புங்க. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, இன்னும் கொஞ்சம் காலத்துல எல்லா காரியத்தையும் நான் அசைய பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. முந்தின நாட்கள்ல இருந்த மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின நாட்கள், வரப்போகிற நாட்கள்ல கர்த்தர் செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். விசுவாசிங்க, நம்புங்க, வெற்றியை காண்பீர்கள். நீங்கள் வெற்றிக்காகவே உருவாக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.